செரோடோலோ டார்க் எனர்ஜி கேமரா எனும் கிரவுண்ட் பேஸ்டு டெலிஸ்கோப் மூலம் ஆஸ்ட்ரோமஸ் நமது பூமிக்கு பக்கத்தில் 2025 SC79 எனும் ஆஸ்ட்ராய்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. இதோட டேட்டா கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த டேட்டா மூலம் ஆஸ்ட்ரோமஸ் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 2025 SC79 இந்த ஆஸ்ட்ராய்டு இதோட டயாமீட்டர் 700 மீட்டர் இருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஆஸ்ட்ராய்டு வீனஸ் ஆர்பிட்ல இருந்து நமது சூரியனை ஆர்பிட் பண்ணுது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஆஸ்ட்ராய்டு நமது சூரியனை ஒரு முறை சுற்றி வருவதற்கு 128 நாட்கள் எடுத்துக்குது. இந்த ஆஸ்ட்ராய்டு இப்ப நமது சூரியனுக்கு பின்பக்கத்திலிருந்து நமது சூரியனை ஆர்பிட் பண்ணுது. அதனால இந்த ஆஸ்ட்ராய்டு சில மாதங்கள்ல ஸ்டடி பண்ண முடியாது அப்படின்னு ஆஸ்ட்ரோமஸ் தெரிவிச்சிருக்காங்க. அந்த டேட்டா மூலம் ஆஸ்ட்ரோமஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஆஸ்ட்ராய்டு மாதிரி நமது சோலார் சிஸ்டத்துக்குள்ள எத்தனை ஆஸ்ட்ராய்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நமது சோலார் சிஸ்டத்துக்குள்ள நமது சூரிய குடும்பத்துக்குள்ள மார்ஸ் மற்றும் ஜூபிட்டர் பிளானட் இடைப்பட்ட பகுதியில் மெயின் ஆஸ்ட்ராய்டு பெல்ட் ஒன்று அமைஞ்சிருக்கு. அந்த மெயின் ஆஸ்ட்ராய்டு பெல்ட்ல 1.7 மில்லியன் 17 லட்சம் ஆஸ்ட்ராய்டு அந்த மெயின் ஆஸ்ட்ராய்டு பெல்ட்ல அமைஞ்சிருக்கு. சோலார் சிஸ்டத்துக்கு வெளியே இது மாதிரி ஏதாச்சும் ஆஸ்ட்ராய்டு அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அமைஞ்சிருக்கு. நமது சோலார் சிஸ்டத்துக்கு வெளியே சூரிய குடும்பத்துக்கு வெளியே கைப்பர் பெல்ட் ஒன்று அமைஞ்சிருக்கு. அந்த கைப்பர் பெல்ட்ல மார்ஸ் மற்றும் ஜூபிட்டர் பிளானட் இடைப்பட்ட பகுதியில் அமைஞ்சிருக்கிற மெயின் ஆஸ்ட்ராய்டு பெல்ட்ல உள்ள 1.7 மில்லியன் ஆஸ்ட்ராய்டு விட 17 லட்சம் ஆஸ்ட்ராய்டு விட அதிகமான ஆஸ்ட்ராய்டு நமது